பூமாலை சாத்த வேண்டும். பிறகு சிவம் என்றால் மங்களம் என்ற பொருளும் உண்டு. அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கம். இன்று முருகப்பெருமான் அருளும் செல்வம், கல்வி, ஆரோக்கியம் நாம் அடையக்கூடிய புண்ணிய நாள் இன்று கார்த்திகை விரதம். தொடர்ந்து நம்ம பஞ்சாங்கம் பார்ப்போம். 23ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 திங்கட்கிழமை, தமிழ் மாதம் பங்குனி. இன்றைய சூரிய உதயம் 7:20க்கு, சூரியஸ்தமனம் 7:19க்கு. இன்றைய திதி வளர்பிறை பஞ்சமி. வளர்பிறை பஞ்சமி முடியும் நேரம் இன்று இரவு 9:09க்கு. அதன் பிறகு சஷ்டி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் கார்த்திகை. கார்த்திகை நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று இரவு 11:19க்கு. அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் முதலில் மரண யோகம், பிறகு அமிர்த யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 7:19 8:19 வரை. அதன் பிறகு மாலை வேளையில் 4:19 5:19 வரை. இரவு வேளையில் 7:19 8:49 வரை. ராகு கால நேரம் காலை 8:49 10:19 வரை. யமகண்ட நேரம் காலை 11:49 மதியம் 1:19 வரை. கூலிகன் மதியம் 2:49 4:19 வரை. சந்திராசிரம ராசி இன்று கன்னி ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் இன்று காலை 6:44க்கு முடிவடைந்து அதே வேளையில் துலாம் ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் ஆரம்பமாகும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு நன்மை, ரிஷப ராசிக்கு பக்தி, மிதுன ராசிக்கு எதிர்ப்பு, கடக ராசிக்கு பிரீத்தி, சிம்ம ராசிக்கு சுகம், கன்னி ராசிக்கு வரவு, துலாம் ராசிக்கு உயர்வு, விருச்சக ராசிக்கு நட்பு, தனுசு ராசிக்கு லாபம், மகர ராசிக்கு முயற்சி, கும்ப ராசிக்கு நலம், மீன ராசிக்கு அன்பு. தொடர்ந்து நம்ம விரதங்களை பற்றி நம்ம பேசிட்டு வரோம் இல்லையா? அந்த வகையில் இன்று மகா சிவராத்திரி விரதத்தை பற்றி பார்ப்போம். எந்த கடவுளை வேண்டி இந்த விரதம் மேற்கொள்ள வேண்டும் என்றால், சிவன் எழுந்தருளும் ராத்திரி, சிவனை தரிசிக்க வேண்டிய ராத்திரி, சிவனை அர்ச்சித்து சிவனோடு ஐக்கியமாக வேண்டிய ராத்திரி தான் சிவராத்திரி. சிவம் என்றால் மங்களம் என்ற பொருளும் உண்டு, இன்பம் என்ற பொருளும் உண்டு. சிவராத்திரி என்றால் ஒளிமயமான இரவு, இன்பம் தருகின்ற இரவு அல்லது மங்களகரமான இரவு என பல அர்த்தங்கள் உண்டு. இந்த விரதம் மேற்கொள்வதால் என்ன பலன்கள் நமக்கு என்று பார்ப்போம். நமக்கு உள்ள பகை விலகி உலகமே நமக்கு வசியமாகும். குரலில் இனிமை கூடும், இனிமையான வாழ்வு, களங்கமற்ற மனமும் நமக்கு கிடைக்கும். இந்த விரதத்தை யார் யார் அனுஷ்டிக்கலாம் என்று பார்த்தால், ஆண் பெண் யார் வேண்டுமானாலும் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். எப்போது விரதம் மேற்கொள்ள வேண்டும்? மாசி மாதம் கிருஷ்ணபட்ச சதுர்த்தி திதியில் திருவோண நட்சத்திரமும் கூடிய புண்ணிய தினத்தன்று இவ்விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும். விரதம் மேற்கொள்ளும் முறை: சிவராத்திரி அன்று முழு உபவாசம் இருக்க வேண்டும். முடியாதவர்கள் சத்து மாவை வெல்லத்துடன் கலந்து ஒரு வேளை மட்டுமே சாப்பிடலாம், அல்லது வெள்ளிக்கிழமை உப்பு போடாமல் வேக வைத்தும் சாப்பிடலாம். சிவராத்திரி அன்று சாயங்காலம் 6 மணிக்கு குளித்துவிட்டு பூஜை அறையில் ஒரு மனை போட்டு உட்காருங்கள். சிவலிங்கத்திற்கோ அல்லது சிவபெருமான் படத்திற்கோ பூமாலை சாத்த வேண்டும். பிறகு சிவ நாமாவளி, சிவ அஷ்டோஸ்திரம் மற்றும் பல சிவ துதிகளை சொல்லி உதிரிப்பூக்களை வில்வ இலைகளில் போட்டு அர்ச்சனையும் பண்ணுங்கள். ராத்திரி பூராவும் இப்படியே தொடர்ந்து செய்ய வேண்டும். அது செய்ய முடியாதவர்கள் இரவு முழுவதும் ஓம் நமசிவாய, சிவாய நம என்று ஓதி ஜபித்து கொண்டே, இறைவனை நினைத்து கொண்டே இரவு முழுவதும் கழிக்க வேண்டும். மறுநாள் விடியற்காலை நீராடி ஒரு சிவன் கோயிலுக்கு சென்று இறைவனை தரிசனம் செய்ய வேண்டும். சிவ பூஜையால் பலனடைந்த வேடனின் கதையை அடுத்த பதிவில், அதாவது நாளைய பதிவில் பார்க்கலாம். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.